ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மில்லட்டில் பர்ஃபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் இன்றைக்கி 3 டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சாமை அரிசியில் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அது கூடவே திணை அரிசியில் ஒரு 1/4 கப், குதிரைவாளி அரிசியில் ஒரு 1/4 கப். இது மூணுமே நான் இன்றைக்கி ஈக்குவல் ரேஷியோ தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் 3 to 4 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மில்லட்ஸில் நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், அயன்னு. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நம்மளோட இம்யூனிட்டி பவரும் நல்லாவே ரைஸ் ஆகும். இப்போ நம்மளோட மில்லட்ஸ் நல்லாவே வறுபட்டுருச்சு. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 அரிசி எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா பொறுன்னு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மில்லட்ஸ் நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 3 மில்லட்ஸும் சேர்த்து 3/4 கப் எடுத்திருந்தேன். அது ஈக்குவல் அமௌண்ட்டாக 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் அது கரைஞ்சி ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சா மட்டும் போதும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மில்லட்ஸ் நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணதை ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சளிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் குருணை கிடைக்கும். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணதை திருப்பி சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சிக்கோங்க. நம்மளுக்கு இவ்வளோ தான் மீதி மிஞ்சும். இப்போ நம்மளுக்கு ஸ்மூத்தான மில்லட் மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட மில்லட்ஸ் மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும், அதளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி மாவே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம ஊற்றுற நெய் நல்லா அப்சர்வ் ஆகி வரணும். ஸோ அதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பர்ஃபி வந்து அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ எனக்கு கரெக்டான பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குட்டி குட்டியாக பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நட்ஸை நான் தனியாக மேலே தூவுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இது கூட மிக்ஸ் பண்ணும்போது என்னோடய பர்ஃபி வந்து இந்த பேனில் ஒட்டவே இல்லை. நான் இத்தனைக்கும் நான் சில்வர் பேனில் தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்போ கூட ஒட்டவே இல்லை. உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ண பர்ஃபி எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சைடு கார்னருமே நல்லா லெவல் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையுமே இது மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க நட்ஸ் மேலே ஸ்பூனோட பேக் சைடு வச்சு ஜஸ்ட் அமுத்தி விட்டிங்க அப்படின்னா நம்மளோட நட்ஸ் நல்லாவே செட் ஆயிரும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பர்ஃபி ரெடி. கடையில் போய்ட்டு ஒரு அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பர்ஃபி எப்படி ரெடி இருக்குன்றதை பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிளேட் உடனே காலியாயிரும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.